ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பல்வேறு துறை மீதான மானிய கோரிக்கை இன்னைக்கு நடைபெற்றது. அதில் பல்வேறு புதிய அறிவிப்பு பார்த்தா இடம்பெற்றிருக்கு. அதில் முக்கியமான அறிவிப்புகள் என்ன, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்ன, திருக்கோயில்கள் சார்பில் 700 பேருக்கு இலவசமாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய 700 இணைகளுக்கு திருக்கோயில்கள் சார்பில் 4 கிராம் தங்கத்தாலி உட்பட 60,000 மதிப்பில் சீர்வரிசை வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு பாருங்க, அதன் சார்பில் இந்த இலவச திருமணம் நடத்துகிறாங்க. அதேமாரி பார்த்தா மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 கிராம் தங்கத்தாலி உட்பட 60,000 மதிப்பில் சீர்வரிசை பொருட்கள் வழங்கி கட்டணமின்றி திருமணம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு திருமணம் நடக்க போதுன்னா அதில் ஒருவர் மணமகள் அல்லது மணமகளை மாற்றுத்திறனால இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சலுகை வழங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா கூட்டுறவுத்துறை இருக்கு பாருங்க, அதில் மின்னணு பண பரிவர்த்தனை சேவை விரிவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நுகர்வோருக்கு நவீன சேவைகளை எளிதாக வழங்கிடும் வகையில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுமே மின்னணு பணவர்த்தனை சேவைகள் விரிவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் பார்த்தா கொண்டு வராங்க. தற்போதைய தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்றவாறு சிறந்த சேவைகளை வழங்குவதற்கான புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கூட்டுறவு சங்கங்கள் தன்னுடைய செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 லட்சம் கோடி கடன் உதவி பார்த்தா வழங்க போகிறாங்க. யார் இருக்குன்னா விவசாயிகள், ஏழை எளிய நடுத்தர மக்கள், சுய உதவி குழுக்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே இருக்காங்க பாருங்க. நீங்கள் உங்களுக்கு கடன் தேவைப்படுது, நீங்கள் நியரஸ்டாக இருக்க கூட்டுறவு வங்கியில் போயிட்டு உங்களுக்கான கடன் உதவியை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 25 லேம்ஸ்கோ அதாவது சில்லறை விற்பனை நிலையங்கள் பார்த்தா உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நவீன வங்கியில் அனுபவத்தை கூட்டுறவு வங்கி வாடிக்கையாளருக்கு வழங்க 50 கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அதன் கிளைகள் நவீனமயமாக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 5.62 கோடி ரூபாயில் 7,500 தொழில் முனைவோர்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 லட்சம் மதிப்பீட்டில் கருத்து பட்டறைகள், அதாவது நுகர்வோர் எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்வதற்கான வழிமுறைகள், நுகர்வோர் சட்டங்களை செயல்படுத்துவோர், நுகர்வோர் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சி நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விளையாட்டுத்துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க பாருங்க, விளையாட்டு திறன் மேம்பாட்டு மையம் பார்த்தா உருவாக்குறாங்க. இதன் மூலமாக புதிய விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண உதவும் உயரிய புதிய விளையாட்டு திறன் மேம்பாட்டு மற்றும் அங்கீகார மையம் உருவாக்குதல். இதன் மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் பார்த்தா வழங்க போகிறாங்க 100 கோடி ரூபாயில். டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் 33 விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எல்லா நகராட்சி இருக்க பாருங்க, அங்கே விளையாட்டு உபகரணங்கள் பார்த்தா வழங்க போகிறாங்க. அதுக்கடுத்து 50 லட்சம் ரூபாயில் மதி கஃபே பார்த்தா சென்னையில் துவங்க போகிறாங்க, 8 இடங்களில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் சமூக பொறுப்பு இணையதளம் பார்த்தா கொண்டு வராங்க. இந்த இணையதளம் தொழில் மற்றும் பெரு நிறுவனங்களுடைய சமூக பொறுப்பினை இணைக்கும் ஒருங்கிணைப்பு தளமாக செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் துறைகளில் சமமான ஒதுக்கீட்டை உறுதி செய்து சமமான வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்னன்னா, கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து வேலை தேடும் இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பு தனித்திறன் மற்றும் ஆர்வங்களுக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளை அணுவதற்காக துவங்கப்படும் சிறந்த தொழில் நிறுவனங்கள் மூலம் முழு மற்றும் பகுதியளவு மானியத்துடன் திறன் ஓலைகள், பணியிட பயிற்சி, திறன் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கல்லூரி முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கான நிறையா சொல்லித்தராங்க. சொல்லித்தந்து அதன் மூலமாக ஸ்கில் ஓச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதான் இந்த திட்டத்துக்கான நோக்கம். அதுக்கடுத்து சிகரம் துடு அப்படின்ற ஒரு புதிய திட்டம் துவங்கி வச்சிருக்காங்க. முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதியில் வசிக்கும் சிறந்த 1000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து உயர் வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு துறை சார்ந்த
திறன் பயிற்சிகள் சிறந்த தொழில்முறை பயிற்சி மூலம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்த ஸ்கீமுக்கான நோக்கம். அதுக்கடுத்து 1185 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது எதுக்காகனா முதற்கட்டமாக 8 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் மகளிர் பயணிகளுக்கு அனைத்து தகவல்களை தரும் மகளிர் தகவல் வங்கி உருவாக்கப்படும். அரசு பள்ளிகளை 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு உளவியல் பரிசோதனை மூலம் திறமைகளை கண்டறிய திறமை மதிப்பீட்டு தளம் உருவாக்கப்படும். பள்ளிகளில் தொழில் முனைவு குறித்த பாடத்திட்டம் வந்து சொல்லித்தரப்படும். அரசு கல்லூரிகளில் இறுதியாண்டு படித்த வரும் மாணவிகளுக்கு தொழில்துறை சார்ந்த பணியிட பயிற்சி அளிக்கப்படும், இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்களை வந்து பார்த்தா ஒதுக்க போகிறாங்க. 66 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 22 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் வந்து பார்த்தா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 10 கோடியில் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து மாவட்ட விளையாட்டு வளாகங்களையுமே உள்ள உடற்பயிற்சி கூடங்கள் இருக்க பாருங்க, ஜிம் வசதி வந்து ஏற்படுத்தப்படும். அதுவும் வந்து குளிர்சாதன வசதிகளுடன் ஏசியோட ஜிம் வசதி ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 4.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பட்டய பொருளுக்கு பயிற்சி வந்து வழங்குறாங்க. அப்ரெண்டிஸ்ஷிப்கான ப்ரோக்ராம் எடுத்துறாங்க. எங்கே நடக்கிறாங்கன்னா டிஎன்இபி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 10 கோடியில் 10,000 பேருக்கு சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 90 கோடியில் 40,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஒரு சில டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க, ஆன்மீக பயணம். எங்கன்னா ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரட்டாசி மாதத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோயில்களுக்கும் தலா 1000 பத்தல் கட்டணமின்றி வந்து பார்த்து இலவசமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ராமேஸ்வரம் டு காசி ஆன்மீக பயணம் வந்து கூட்டு போகிறாங்க. இதுக்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம் வந்து 420 மூத்த குடிமக்கள் வந்து இலவசமாக அழைத்து செல்லப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 1.58 கோடியில் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் வந்து பார்த்தா கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வாண்டு 1000 மூத்த குடிமக்கள் அழைத்து செல்லப்படுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மானிய கோரிக்கையின் போது பல்வேறு துறை மீதான அறிவித்த ஒரு சில புதிய திட்டங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த அறிவு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.